இந்த நிலையில மூத்த ஐஏஎஸ் அதிகாரி ககன்தீப் சிங் பேடி தலைமையிலான குழு ஓய்வூதிய திட்டம் பற்றிய தனது இறுதி அறிக்கையை அரசிடம் சமர்ப்பித்து இதைத் தொடர்ந்து வேலை நிறுத்தம் அறிவித்த சங்கங்களை அமைச்சர்கள் குழு மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுத்தது. தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில அமைச்சர் தங்கம் தென்னரசும் கலந்து கொண்டார். அதன் பிறகு முதல்வர் ஸ்டாலின் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினாங்க. பரபரப்பான இந்த சூழ்நிலையில தற்போது தமிழ்நாடு அரசால் உறுதி செய்யப்பட்ட ஓய்வூதிய திட்டம் என்ற பெயரில் புதிய திட்டம் ஒன்றை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். இதன்படி மாநில அரசு அலுவலர்கள் பெற்று வந்த கடைசி மாத ஊதியத்தில் 50% உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியமாக வழங்கப்படும். இவ்வாறு 50%ற்கு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியம் வழங்குவதற்கு பணியாளர்களின் 10% பங்களிப்போடு ஓய்வூதிய நிதியத்திற்கும் தேவைப்படும் கூடுதல் நிதி முழுவதையும் தமிழக அரசு ஏற்கும். அதாவது அரசு ஊழியர்கள் வேலை பார்த்த கடைசி மாத ஊதியத்தில் 50% ஊதியமாக கிடைக்கும். அதே சமயத்தில் பணியாளர்கள் இதில் 10% பங்களிப்பு செய்ய வேண்டும். மீதம் தொகையை தமிழக அரசு வழங்கும் என்பது பொருள். இதே போல அரசு ஊழியர்களுக்கு 6 மாதங்களுக்கு ஒரு முறை அகவிலைப்படி உயர்வு வழங்கப்படும். அந்த அகவிலைப்படி உயர்வு ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கு ஆண்டுதோறும் வழங்கப்படும். இதில் முக்கிய அம்சமாக ஓய்வூதியம் பெறுபவர்கள் காலமானால் அவரது குடும்ப உறுப்பினர்களுக்கு 60% குடும்ப ஊதியம் கிடைக்கும். அதாவது அரசு ஊழியர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது கிடைக்கும் 50% சம்பளத்தில் 60% வழங்கப்படும். இது மட்டுமல்லாம அவரவர் பணிக்காலத்திற்கு ஏற்ப 25 லட்சம் ரூபாய் வரை பணிக்கொடையும் வழங்கப்படும். மேலும் தகுதியான பணிக்காலத்தை முடிக்காத ஊழியர்களுக்கும் குறைந்தபட்ச ஓய்வூதியம் கொடுக்கப்படும். இது மட்டுமில்லாம இந்த புதிய திட்டம் நடைமுறைப்படுவதற்கு முன்பு ஓய்வூதியம் இல்லாமல் பணி ஓய்வு பெற்றவர்களுக்கு சிறப்பு கருணை ஓய்வூதியமும் வழங்கப்படும். இந்த திட்டத்தின் மூலம் தமிழக அரசுக்கு கூடுதலாக 13,000 கோடியை உடனடியாக வழங்க வேண்டும். மேலும் ஆண்டுதோறும் சுமார் 11,000 கோடியை பங்களிப்பாக செலுத்த வேண்டும் என்ற சூழ்நிலையும் இருக்கிறது. இது தவிர ஊழியர்களின் சம்பள உயர்வுக்கு ஏற்ப இந்த ஓய்வூதிய தொகை மேலும் கூடும். கடுமையான நிதி நெருக்கடி இருந்தாலும் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் நலனை கருத்தில் கொண்டு இந்த மிகப்பெரிய செலவை அரசு ஏற்றுக்கொள்ளும். இந்த திட்டம் பழைய ஓய்வூதிய திட்டத்திற்கு இணையாக பலன்களையும் பணப்பலன்களையும் தரும். இந்த திட்டத்தை அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் வரவேற்று அதனை சிறப்பாக செயல்பட முழு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேட்டுக்கொண்டிருக்கிறார்.